வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவில் மற்றொரு தாக்குதலை நடத்தியுள்ளது உக்ரைன். இது ஒரு பெரிய தாக்குதல் மட்டுமல்ல, மிக முக்கியமான தாக்குதல். தாக்குதலுக்குள்ளானது ஒரு பெரிய கப்பல். மிக முக்கியமான தாக்குதல் என்று நாம் குறிப்பிட காரணம், ரஷ்யாவிலிருந்து கிரிமியாவுக்கு எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல் இது. அதில் உள்ள மற்றொரு முக்கிய விஷயம், டீசல் நிரப்பப்பட்ட ரயில் டேங்கர்கள் கப்பலில் ஏற்றப்பட்டிருக்கும். தெற்கு கிராஸ்டோனர் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய துறைமுகமான காவ்காஸில் எரிபொருள் நிரப்பப்பட்ட ரயில் டேங்கர்கள் ஏற்றப்பட்ட கப்பல் ஒன்று உக்ரைனிய தாக்குதலுக்கு உள்ளாகியதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதலின் பின் கப்பலில் ஏற்றப்பட்டிருந்த எரிபொருள் நிரப்பப்பட்ட ரயில் டேங்கர்கள் தீப்பிடித்து எரிந்து வெடித்தன. இறுதியில் காவ்காஸ் துறைமுகத்தின் கடல் பகுதியில் கப்பல் கடலில் மூழ்கியது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் உக்ரைன் தாக்குதல் நடத்தி மூழ்கடித்த கப்பல். கப்பலின் மேல் தளத்தில் ரயில் டேங்கர் பெட்டிகள் எப்படி ஏற்றப்பட்டிருக்கும் என்பதை புகைப்படத்தில் தெளிவாக காணலாம். துறைமுகத்தை உள்ளடக்கிய டெம்பியூரிக் நகரத்தின் மாவட்ட தலைவர் ஃபியோடர் பாபென்கோவ் இந்த தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட போது, தாக்குதல் நடத்தப்பட்ட போது ரயில் டேங்கர் பெட்டிகள் ஏற்றப்பட்டிருந்தன. அவற்றில் முழுமையாக எரிபொருள் நிரப்பப்பட்டிருந்தன. தாக்குதலின் விளைவாக கப்பலின் மேல் தளத்தில் ரயில் டேங்கர் பெட்டிகள் தீ விபத்துக்குள்ளானது. கப்பல் கடலில் மூழ்கியது என்பதை உறுதிப்படுத்தினார். கப்பலில் இருந்து 17 பணியாளர்கள் மீட்கப்பட்டதாக கிராஸ்டோனர் பிராந்திய ஆளுநர் தனது டெலிகிராம் சேனலில் தெரிவித்தார். மேலும் 2 பணியாளர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களை காணாமல் போனோர் பட்டியலில் இணைத்துள்ளோம் என்றார். இந்த சம்பவம் குறித்து உக்ரைன் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அனைத்து துறைமுக ஊழியர்களும் வெளியேற்றப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சை மேற்கோள் காட்டி ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது. தீயணைக்க சிறப்பு ரயில் ஒன்று சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உள்ளூர் பணிக்குழு தெரிவித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பல ரஷ்ய ஊடகங்கள் கப்பலில் இருந்து தீ மற்றும் கருப்பு புகை எழுவதை சித்தரிக்கும் படங்களையும் காணொளிகளையும் பகிர்ந்துள்ளன. முன்னதாக ரஷ்ய ஊடகம் கிரிமியன் நிருபர் தீபகற்பத்தின் அசோவ் கடற்கரையில் வெடிக்கும் சத்தம் கேட்கிறது என்று தெரிவித்தார். கிரிமியன் டெலிகிராம் சேனல் தமானின் ரஷ்ய பகுதியில் இருந்து வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்படுவதாகவும் நகரின் பல பகுதிகளில் இருந்து புகைமூட்டங்கள் காணப்படுவதாகவும் தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து ரஷ்யாவின் கிராஸ்டோனர் பிராந்தியத்தின் அதிகாரிகள் காவ்காஸ் துறைமுகத்தில் எரிபொருள் கொண்ட கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையும் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதையும் அறிவித்து துறைமுக வளாகத்தில் தீ பரவவில்லை என்று தெரிவித்தனர். காவ்காஸ் துறைமுகம் கருங்கடலின் ரஷ்யாவின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்று. இது வெளிநாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் கிரிமியாவுக்கு எரிபொருள் விநியோகத்திற்கான கப்பல்களை கையாளுகிறது. கெர்ச் நீரிணையின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள துறைமுகம் அதன் மூலோபாய இருப்பிடம் மற்றும் சரக்கு ஏற்றுமதியில் பங்கு காரணமாக அடிக்கடி தாக்குதல்களுக்கு இலக்காகி வருகிறது. ஒரு மாதத்திற்கு முன்பு ஜூலை 28ஆம் தேதி அதே துறைமுகத்தில் மற்றொரு முக்கியமான கப்பல் உக்ரைனின் தாக்குதலில் சேதமடைந்தது. ஆனால் அப்போது கப்பல் மூழ்காமல் சேதத்துடன் தப்பிக்கொண்டது. அந்த நேரத்தில் தாக்குதலுக்குள்ளான ஸ்லாவியாவின் என்ற பெயருடைய சரக்கு கப்பல் என்று கூறப்பட்டது. இந்த கப்பல் தான் இந்த பகுதியில் உள்ள கடைசி பெரிய ரயில் வண்டி திறன் கொண்ட சரக்கு கப்பல். ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியன் தீபகற்பத்திற்கான ரஷ்ய ராணுவ விநியோக சங்கிலியின் முக்கிய அங்கமாக அந்த கப்பல் அங்கீகரிக்கப்பட்டது. இன்றைய தாக்குதலுக்கு பின்னர் ரஷ்ய அதிகாரிகள் துறைமுகத்தை மூடியதாகவும் மேலும் தாக்குதல்களுக்கு அஞ்சி கிரிமியன் பாலத்தின் போக்குவரத்தை நிறுத்தியதாகவும் செய்திகள் வந்தன. காவ்காஸ் துறைமுகம் கருங்கடல் மற்றும் அசோவ் கடல் இடையே அமைந்துள்ளது. இப்போது தாக்கப்பட்ட கப்பல் உக்ரைனின் மிக முக்கியமான தாக்குதல் இலக்காக இருந்து வந்தது. மே 30ஆம் தேதி உக்ரைன் அதே கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடத்தியது. ஆனால் கப்பலில் ஏற்றப்பட்டிருந்த ரயில் டேங்கர் பெட்டிகளில் எரிபொருள் ஏற்றப்பட்டிருக்கவில்லை. அதனால் ரயில் டேங்கர் பெட்டிகளில் தீ விபத்து ஏற்படாமல் கப்பல் ஒரு சிறிய சேதத்துடன் தப்பித்துக் கொண்டதாக கூறப்பட்டது. உக்ரைன் முன்பு நடந்த தாக்குதலில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவித்தன. இம்முறையில் கப்பல் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டது கிரிமியா பகுதிக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக கேள்விகளை எழுப்பியுள்ளது. ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியாவில் உள்ள கெச் பாலத்துடன் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள கட்டுமானம் இணையத்தில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா பகுதிக்கு ரஷ்யாவில் இருந்தே எரிபொருள் செல்ல வேண்டும். கிரிமியாவுக்கு அனுப்பப்படும் எரிபொருள் கிரிமியாவின் பாவனைக்கு மட்டுமின்றி கிரிமியாவில் இருந்து உக்ரைனின் தெற்கு பகுதியில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் போகின்றன. உக்ரைனின் தெற்கு பகுதியில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள ரஷ்ய ராணுவத்தின் பாவனைக்கான எரிபொருள் இப்படித்தான் போய் சேர்க்கின்றது. ரஷ்யாவிலிருந்து கிரிமியாவுக்கு எரிபொருள் எப்போதுமே ரயில் டேங்கர்களில் ஏற்றி அனுப்பப்படுகின்றன.
முன்பெல்லாம் ரஷ்யாவையும் கிரிமியாவையும் இணைக்கும் கெர்ச் பாலத்தில் செல்லும் ரயில் டேங்கர் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த எரிபொருள் போக்குவரத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பது உக்ரைனின் நீண்ட நாள் நோக்கமாக இருந்தது. அதனால் கடந்த ஆண்டு கிரிமியா பாலத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்திய போது அந்த பாலத்தில் எரிபொருள் ஏற்றப்பட்ட ரயில் போகும் நேரத்தில் தாக்குதல் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டது. விளைவு எரிபொருள் ஏற்றப்பட்ட ரயில் தீப்பிடித்தது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் கிரிமியா பாலத்தில் எரிபொருள் ஏற்றப்பட்ட ரயில் எரியும் காட்சி. உக்ரைனின் தாக்குதல் எரிபொருள் ஏற்றப்பட்ட ரயிலை மட்டும் அளிக்கவில்லை, மேலதிகமாக ரயில் பாலத்தையும் கணிசமாக சேதப்படுத்தியது. பாலத்தை முழுமையாக திருத்த முடியவில்லை. அதனால் இப்போது எரிபொருள் ஏற்றப்பட்ட ரயில் கிரிமியா பாலத்தில் போவதில்லை. சேதமடைந்த பாலம் எரிபொருள் ஏற்றப்பட்ட ரயிலின் எடையை தாங்காது பாலம் உடைந்துவிடும். அதன் பின்னர் இப்போது தாக்குதலுக்குண்டான கப்பல் மூலமே எரிபொருள் ஏற்றப்பட்ட ரயில் டேங்கர்கள் ரஷ்யாவிலிருந்து கிரிமியாவுக்கு அனுப்பப்பட்டு வந்தன. இப்போது அந்த கப்பல் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. கிரிமியா தீபகற்பம் உண்மையில் தெற்கு உக்ரைனின் ஒரு பகுதிதான். அதாவது கிரிமியாவுக்கு வடக்கே உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் உள்ளன. அதனால் கிரிமியாவுக்கு வழங்கல்கள் ரஷ்யாவிலிருந்தே போவதற்கு பாலத்தின் வழியே ரயிலில் போக வேண்டும் அல்லது கப்பல்களில் போக வேண்டும். இரண்டுமே சாத்தியமில்லாவிட்டால் ரஷ்யா கிரிமியாவை கைவிட்டு வெளியேற வேண்டி இருக்கும். பாலத்தின் வழியே ரயில் போவது இப்போது சாத்தியமில்லை. ஒரு கப்பலை உக்ரைன் இப்போது தாக்கி மூழ்கடித்து விட்டது. அதன் அர்த்தம் உக்ரைனின் தாக்குதல் வீச்சுக்குள் ரஷ்ய கப்பல்கள் வந்துவிட்டன. ரஷ்ய துறைமுகத்தின் உக்ரைன் துல்லியமாக தாக்குதல் நடத்தியும் விட்டது. கிரிமியா பாலத்தின் எஞ்சியுள்ள பகுதியை தாக்கி அழிக்கப் போவதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. உக்ரைன் சொல்வதை செய்ய முடியாது என்று ரஷ்ய ஆதரவாளர்கள் வேண்டுமானால் ஒரு மன ஆறுதலுக்கு கூறிக்கொள்ளலாம். ஆனால் உக்ரைன் தாம் கூறியவற்றில் பலவற்றை செய்து நிரூபித்து காட்டியுள்ளது. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் ராணுவம் படையெடுத்து சென்று நகரங்களை ஆக்கிரமிக்கும் என்று கடந்த மாதம் கூறியிருந்தால் பல ரஷ்ய ஆதரவாளர்கள் கேலியாக சிரித்திருப்பார்கள். இப்போது அது நடந்துள்ளது. 3வது வாரமாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள் இருக்கின்றன. பாம்பு தீவை மீட்டார்கள். மொக்ஸ்வா கப்பலை தாக்கி மூழ்கடித்தார்கள். கருங்கடலில் ரஷ்ய கடற்படை கப்பல்களை கூண்டில் அடைத்துள்ளார்கள். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்தினார்கள் என்று மிக நீண்ட பட்டியல் ஒன்று உள்ளது. இவை எல்லாமே நடக்க முடியாத காரியங்கள் என்று முன்பு கூறப்பட்டவைதான். தவிர இப்போது புதிதாக அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களும் உக்ரைனுக்குள் போய் இறங்கி உள்ளன. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் ராணுவம் படையெடுத்து சென்றதை ஜீரணிக்க முடியாத பலர் படையெடுத்து சென்றிருப்பது உக்ரைன் அல்ல, அது நேட்டோ படை என்கிறார்கள். அந்த கூற்று மற்றொரு விதத்தில் ரஷ்யாவை அவமானப்படுத்துகிறது. ரஷ்யாவுக்குள் இருப்பது நேட்டோ படைகள் என்றால் அது நேட்டோ ஊடுருவல். அதற்கு ரஷ்யா என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அல்லவா? அப்படி செய்யாமல் இருப்பது ரஷ்யாவுக்கு அவமானம் இல்லையா? மொத்தத்தில் ரஷ்யாவுக்கு உள்ளே இருப்பது நேட்டோ படைகள் என்பது ரஷ்யாவை தான் அவமானப்படுத்தும் ஒரு கூற்று என்பதை புரியாமல் பல ரஷ்ய ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேட்டோவின் உதவி இல்லாமல் உக்ரைனால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறப்படுவது உண்மைதான். அதனால் பாதிப்பு உக்ரைனுக்கும் உக்ரைனியர்களுக்கும் என்பது பாதிதான் உண்மை. உக்ரைனுக்கும் உக்ரைனியர்களுக்கு மட்டுமல்ல பாதிப்பு, ரஷ்யாவுக்கும் ரஷ்யர்களுக்கும் பாதிப்பு என்பதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏராளமான ரஷ்ய துருப்புக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ரஷ்யாவில் கப்பல்கள், விமானங்கள், உள்கட்டமைப்புகள், பொருளாதாரம், ஏற்றுமதி எல்லாமே பாதிக்கப்பட்டுள்ளன. போரால் லட்சக்கணக்கான ரஷ்யர்கள் வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளார்கள். உக்ரைனுக்கு நடந்தவை எல்லாமே ரஷ்யாவுக்கும் நடக்கின்றன. மொத்தத்தில் நேட்டோ உக்ரைனுக்கு உதவுவதால் உக்ரைன் ரஷ்யா இருதரப்புக்கும் பாதிப்பு உண்டு. சரி, நேட்டோ என்ற ராணுவ கூட்டணி எதற்காக தொடங்கப்பட்டது? சோவியத் யூனியனை பலமிழக்க செய்வதற்காக 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி நேட்டோ தொடங்கப்பட்டது. இப்போது உக்ரைன் போரில் நேட்டோவின் பங்களிப்புக்கு சித்தாந்த ரீதியாக ஒரு காரணம் உள்ளது. அது என்னவென்றால் உக்ரைன் ரஷ்யா இரண்டுமே சோவியத் யூனியனின் அங்கங்கள். சோவியத் யூனியனின் விரலை எடுத்து சோவியத் யூனியனின் கண்ணை குத்துகிறது நேட்டோ. கண்ணுக்கும் சேதம், விரலுக்கும் சேதம். நேட்டோ ஒரு துப்பாக்கி தூட்டாவை சுடவும் இல்லை, ஒரு துப்பாக்கியை கூட இழக்கவும் இல்லை. நேட்டோ நாடுகளுக்குள் ஒரு கார் ஷெட் கூட தாக்குதலில் சேதமாகவில்லை. காசை கொடுத்து காரியத்தை முடிக்கிறார்கள். இதுதான் நேட்டோவின் சித்தாந்த வெற்றி. அதை பெற்றுக் கொடுத்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின்.